ஜென்ரலாக ஜோதிடர்கிட்ட எல்லாருமே கேட்குறது என்னென்னா, எனக்கு கடன் எப்போ தீரும்? எக்கச்சக்கமாக கடன் இருக்குது. கடன்லேருந்து எப்போ வெளில வரணும்னு தான் கேட்குறாங்க. கடன் நம்ம எதுக்கு வாங்கிப்போம்? தேவைக்காக தான் கடன் வாங்கியிருப்போம். பட் நம்ம எப்பவுமே ஜோதிடர்கிட்டயோ சரி, சாமிகிட்ட வேண்டுறதும் என்ன செய்யறோம்? கடன் தீரணும்னு வேண்டிக்கிறோம். நம்ம முதல்ல என்ன சொல்லணும்னா, இந்த கடன் தீரணும் எப்பயும் வேண்டிக்காதீங்க. அதுக்கு மாறா என்ன வேண்டிக்கணும்னா, பண வரவு அதிகரிக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பண வரவு ஜாஸ்தி ஆச்சுன்னா கடன் ஆட்டோமேட்டிக் கம்மியாகிடும். தீர்ந்துடணும்னு அர்த்தம் இல்லை, கம்மியாகிடும். ஒரு மனிதனும் கடன் கண்டிப்பாக முக்கியம். கடன் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடன் இருக்கிறது நல்லது. அதனால் கடன் இருக்கட்டும், அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் பண வரவை அதிகரிக்கணும்னு வேண்டிக்கோங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் சரி, ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தாலும் அதுக்கான தீர்வு என்ன கேட்கணும்? நீங்கள் பணம் எனக்கு இப்போ இருக்க பணம் வரவோட ஜாஸ்தி பணம் வரவுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன். அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஜென்ரலாக வீட்டில் சுத்தமாக வச்சுக்கோங்க. வீடை எப்பயுமே இங்கே எங்கே பொருளை போட்டு வைக்காதீங்க. வீடை அழகாக வச்சுருங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். நறுமணமாக இருக்கணும். அதனால தான் வீட்டில் நம்ம ஊதுபத்தி சாம்பிராணிலாம் ஏற்றுறது. நறுமணமாக இருந்தால் தான் தெய்வமே உள்ள வரும். ஸோ பண வரவும் அப்போ தான் அதிகரிக்கும். அதுமாரி பணம் வைக்கிற இடமும் எப்பயுமே ஒரு வாசனை உள்ள திரவியம் வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம ஏலக்காய் வச்சுக்கலாம், வசம்பு வச்சுக்கலாம். பூஜை அறையிலையும் சரி, இல்லை பணம் வச்சுருக்க பெட்டிலையும் சரி, இல்லைனா அட்லீஸ்ட் பர்ஸ்லேயும் சரி, நம்ம ஏலக்காய் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் அடிஷ்னல் டிப்ஸ் உங்களுக்கு. நீங்கள் பண வரவு அதிகரிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதேமாரி மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும்.